ஒரு 15 வயசு பையன் 25வது மாடியிலிருந்து கீழ குதிச்சு சாவற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்குன்னா, ஏங்க பேரண்ட்ஸ் போய் நடந்த விஷயத்த பேசுறதுக்கு அவங்ககிட்ட தைரியம் இல்ல? ரீசென்ட்டா ஒரு 15 வயசு பையன் கேரளால சூசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் அவன் கூட இருக்கிற மாணவர்களே அவன ரொம்ப மோசமா ராகிங் பண்ணது தான். இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பேரண்டிங் நோட் இருக்குங்க. அந்த குழந்தைனால போய் அவங்க அப்பா அம்மாட்ட நடந்த விஷயத்த ஓப்பன் அப்பா ஷேர் பண்ண முடியல. அதனால தான் இந்த மாரி ஒரு தவறான முடிவு அவன் எடுத்திருக்கான். நம்ம வீட்லயும் இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன நம்ம குழந்தைங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடணும். ஸ்ட்ரெஸ்ஸ அவங்களே ஹேண்டில் பண்ணணும். நம்மகிட்ட வந்து ஓப்பன் அப் பண்ணணும்னு நெனச்சோம்னா, நம்ம பேரண்டிங் ஸ்டைல கொஞ்சம் மாத்திக்கணுங்க. எவ்ரி டே ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆஃப் பேரண்ட் கோஷன்ட்ட டைம் குடுத்து அவங்கள ஓப்பன் அப் பண்ண வைக்கணும். இதே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கான இந்த நிலைமை ஏற்படுறதுக்கு காரணமா இருந்த மத்த குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டு Facebookல வந்து ஷேர் பண்றது, Instagramல வந்து ரீல்ஸ் போடுறதுங்கிற மாரி என்ஜாய் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களுக்கு சுத்தமா பண்ணது தப்பு தான். இதனால ஒரு பையன் இறந்துட்டாங்கிற ஒரு சின்ன கில்ட் கூட இல்லைங்க. அப்ப இவங்களோட பேரண்ட்ஸ் பண்ணதும் ஒரு மிகப்பெரிய தப்பு. அவங்களுக்கு ஓவர் லிபர்ட்டி குடுத்துட்டாங்க. ப்ராப்பரான பவுண்டரில அவங்கள வளர்த்தல. இந்த 2 பேரண்டிங் ஸ்டைல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம குழந்தைகள நம்ம ஒரு ஸ்ட்ரீம் லைன் கொண்டு வரதுக்கு ஒரு செட் பார்டர்ஸ் அண்ட் பவுண்டரிஸ நம்ம வீட்ல போட்டே ஆகணுங்க. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம். ராகிங் பண்றதும் தப்பு, ராகிங்க்கு ஆளாகுறதும் தப்புன்னு ரொம்ப போல்டா நம்ம குழந்தைகள வளர்த்தணும். ஹேப்பி பேரண்டிங்.